அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு கூடுதலாக டசன் கணக்கில் வான்வழி எரிபொருள் நிரப்பும் ஏரியல் ரீஃபியூயலிங் விமானங்களை அனுப்ப அமெரிக்கா தயாராக இருப்பதாக ஆக்சியாஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி தொடர்பான முக்கிய கட்டமைப்புகள், மின் நிலையங்கள் மற்றும் நிலத்தடியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் பிக் ஆக்ஸ் மவுண்டெயின் போன்ற இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு ராணுவ திட்டங்கள் குறித்து டிரம்ப் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படாத போதிலும் அடுத்த சில நாட்களில் தாக்குதலை தீவிரப்படுத்தும் உத்தரவு வெளியாகலாம் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது டெல் அவீவ் அருகில் உள்ள பென் குரியன் விமான நிலையத்திலும் தெற்கு இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையத்திலும் சுமார் 60 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ளன. மேலும் பல விமானங்களை நிறுத்துவதற்காக இஸ்ரேல் அரசிடம் அமெரிக்கா கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விமானங்கள் போர் விமானங்கள் நீண்ட தூர தாக்குதல்களை மேற்கொள்ள முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதற்கிடையில் ஹார்மூஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து 7வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. பந்தர் அப்பாஸ் பகுதியில் உள்ள 7 பாலங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாகவும், அதே நேரத்தில் ஜோர்டான், கத்தார், பஹ்ரைன், ஈராக், குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் புரட்சிகர காவல் படையான IRGC அமெரிக்க படைகள் 0 ஹார் எனப்படும் முக்கிய கட்டத்தை நெருங்கி வருகின்றன, காத்திருந்து பாருங்கள் என்று எச்சரித்துள்ளது. மறுபுறம் ஈரான் நேரடியாக தாக்கினால் அதற்கு முன்பை விட கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்துள்ளார். இந்நிலையில் பென் குரியன் விமான நிலையத்தில் கூடுதல் அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கோடைக்கால பயணங்களின் போது பொதுமக்கள் விமான சேவைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேலில் அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியிலும் விவாதம் தீவிரமடைந்துள்ளது.